எஸ்பிஎம் சித்தா கிளினிக்கின் சித்த மருத்துவர் டாக்டர் சாரதா தேவி. இன்றைய நவீன வாழ்க்கை முறையில் ஒரு தீவிரமான நரம்பு தொடர்பான பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒற்றை தலைவலி தான். ஒற்றை தலைவலிக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா முக்குற்றங்கள்ல பித்த குற்றம் அதிகரிக்கிறதுனால வர்றது. இந்த பித்த குற்றம் ஏன் அதிகரிக்குது அப்படின்னு சொன்னா நம்ம உணவு முறைகள்ல அதிக காரம், புளி, எண்ணெயில பொரிச்ச உணவு, நேரத்துக்கு சாப்பிடாம பட்னி இருக்கிறது, இது எல்லாமே தான் அதுக்கு காரணம். அதோட அதிக நேரம் வெயில்ல அலையிறது, ரொம்ப நேரம் மொபைல் ஃபோன்ஸோ இல்லை லேப்டாப்பையோ நம்ம ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனாலையும் இந்த மூளைச்சூடு அதிகரிக்கும். நைட்டு தூக்கம் சரியான தூக்கம் இல்லாமல் இருந்தாலோ, மன உளைச்சல் இருந்தாலோ, இல்லை அதிகமான யோசிக்கிற தன்மை, ரொம்ப ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலையோ நமக்கு இந்த மாதிரியான ஒற்றை தலைவலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது கூட செரிமான கோளாறு, அதாவது மலச்சிக்கல், வயிற்றுப்புசும், சரியாமை, இந்த காரணங்கள்லாம் உடல்ல நச்சுகள் தங்கறதுனாலையும் நமக்கு ஒற்றை தலைவலி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த ஒற்றை தலைவலி எப்படி இருக்கும் அப்படின்னா 2 விதமா இருக்கும். அதாவது சூரியவர்த்தனம், சந்திரவர்த்தனம். காலையில சூரியன் உதிச்சதுல இருந்து ஆரம்பிச்சு நைட்டு ஈவினிங் போக போக அப்படியே குறையும். இதே ஒரு சிலருக்கு ஈவினிங் ஆரம்பிக்கும், அப்படியே படிப்படியா விடியும் போது குறைய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் தான் காரணம். அது பித்தம் அதிகரிக்கிறதுனால, பித்த தோஷம் அதிகரிக்கிறது தான் இதுக்கு காரணம். சரி, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் நம்ம வீட்டில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சுக்கு இருக்கு இல்லையா, சுக்கை தண்ணீரில் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதை தண்ணீரில் குழச்சி நெற்றியில் பத்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பித்தச்சூடு ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். இது கூட ஜீரக தைலம், நொச்சி தைலம், இது தலையில் தேய்ச்சி வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி இந்த தைலத்தை, ஜீரக தைலத்தையோ நொச்சி தைலத்தையோ தேய்ச்சி குளிக்கும்போது உடம்போட பித்தம் குறைய ஆரம்பித்து இந்த உடல் சூட்டை தணிக்க ஆரம்பிச்சிடும். உள்ள என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் இஞ்சி சாறு தேன் கலந்து காலையில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பித்தத்தையும் அந்த செரிமான கோளாறையும் சரி செஞ்சு நம்ம ஒற்றை தலைவலி ரொம்பவே குறைக்க ஆரம்பிச்சிடும். இது கூட ஜீரக குடிநீர், ஜீரகம் நம்ம உடம்பு டைஜஷனை சரி பண்ணிடும். அப்படி குடிக்கும்போது பித்தம் சமநிலைப்படும். இது மாதிரியான உணவு முறைகளில் மோர் அதிகமாக எடுத்துக்கலாம், இளநீர் அதிகமாக எடுத்துக்கலாம், நெல்லிக்காய், பசலைக்கீரை, இந்த மாதிரி குளிர்ச்சியான உணவுகள்லாம் எடுத்துக்கணும். டெய்லி 7லேருந்து 8 மணி நேரம் நல்ல சீரான தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒற்றை தலைவலி வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரியான உணவு முறைகள்லாம் ஃபாலோ பண்ணலாம். இது ஃபாலோ பண்ணும்போது தலைவலியிலேருந்து வெளில வந்துடலாம். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பல பயனுள்ள தகவல்களுடன் சந்திப்போம். வாழ்க வளமுடன், என்றும் நலமுடன்.